والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா தலாக்ல அல்லாஹ் தஆலா தக்வாவுடைய 5 பலன்களை சொல்றான். ومن يتق الله يجعل له مخرجا, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் தீர்வை தருகிறான். இது தக்வாவுடைய முதல் பலன். கவனம் செலுத்துங்க, இங்கே எங்கேயும் பார்க்காதீங்க. தக்வாவினால முதல் பலன் என்னங்க? யஜஅல் லஹு மக்ரஜா, எல்லா பிரச்சனைகள்லையும் தீர்வு அல்லாஹ் தர்றான். இந்த தக்வா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் வழிகாட்டுவான். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் எப்படி வெளியேறுவது அல்லாஹ் வழிகாட்டுவான். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன? வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், உங்கள்கிட்ட தக்வா இருந்தால் நீங்கள் அறியாத எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். நம்ம எண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம், நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா அப்படி நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து ரிஸ்க் அல்லாஹ் தருவான். சிலருக்கு ரிஸ்க்கு அவர் உழைச்சி தான் ரிஸ்க்கு வரும், சிலருக்கு ரிஸ்க்கு அடுத்தவருடைய உழைப்பிலிருந்து வரும். புரியுதுங்களா? சிலருக்கு அவன் உழைச்சாதான் ரிஸ்க்கு, சிலருக்கு அடுத்தவர் உழைப்பிலிருந்து அல்லாஹ் என்ன கொடுப்பான்? ரிஸ்கை கொடுப்பான். இமாம் மாலிக் அவர்கள் ஒரு நாள் அவங்களுடைய மாணவர் இமாம் ஷாஃபிகிட்ட இந்த விஷயத்தை சொன்னாங்க. அல்லாஹ் மனிதர்களுக்கு படைப்புகளுக்கு 2 வகையாக ரிஸ்க் கொடுக்குறான்ப்பா. சிலருக்கு அவனுடைய உழைப்பை கொண்டு கொடுப்பான், சிலருக்கு அடுத்தவர் உழைப்பை கொண்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. அவன் கேட்டாங்க, அது எப்படி அப்படின்னா, அது அப்படித்தான் அப்படின்னா. அந்த காலத்தில் படிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க? வேலையும் பார்ப்பாங்க, சம்பாதிப்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் முடிந்ததும் மதீனாவில் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க, கூலி கிடைத்தது. அந்த கூலியை கொண்டு கொஞ்சத்தை என்ன செஞ்சாங்க? தான் எடுத்தாங்க. கொஞ்சத்தை கொண்டு வந்து தன்னுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் இடத்துல கொடுத்தாங்க, நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, இதான்ப்பா நீ உழைச்சி உனக்கு ரிஸ்க் கிடச்சிது, இப்படிதான் நான் உழைக்காமல் உன்னை கொண்டு எனக்கு எல்லா ரிஸ்க்கை கொடுத்தான் பார்த்தியா, இப்படித்தான். இப்போ வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், தக்வா உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து ரிஸ்க் வரும். இல்லை, அதெல்லாம் நிறைய சம்பவங்கள். நம்பிக்கை தான். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க மாட்டீங்க. ஒரு கஷ்டம் வரும், அல்லாஹ் எங்கிட்ட இருந்தோ கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு பெரிய கடன் சிக்கலில் இருப்பீங்க, நீங்கள் முத்தகையாக இருந்தால் எங்கேயோ இருந்து பணம் வரும், அந்த கடன் உடனே என்ன செஞ்சிடும்? நீங்கிவிடும். அது எத்தனை லட்சம் எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி. தக்வாவுடைய 2வது பலன். 3வது என்ன? வமன் யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் அல்லாஹ் பயப்படுகிறாரோ, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ அவருடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் இலகுவாக்குவான். எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? இலகுவாக்கிடுவான். கஷ்டமான காரியமே ஒன்று இருக்காது, எல்லாம் லேசு தான். திருமண காரியமா லேசு தான், வியாபாரமா லேசு, எல்லாத்தையும் லேசாக்கிடுவான். கஷ்டம்னு ஒன்று இருக்காது வாழ்க்கையில், உங்கள்கிட்ட தக்வா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். 4வது என்ன? வமன் யத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, யார் அல்லாஹ் பயப்படுகிறாரோ அவருடைய எல்லா பாவத்தையுமே அல்லாஹ் அழிச்சிருவான். யுகஃபிர்னா அழிச்சிருவான்னு அர்த்தம். அல்லாஹ் மறுமையில் அடியார்களோடு எப்படி நடப்பாங்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமானது. அல்லாஹ்வுடைய நடைமுறை அடியார்களோடு எப்படி இருக்கும் என்பது வித்தியாசமானதாக இருக்கும். பல ஹதீஸுகளை பார்க்கலாம். நீங்களா சில நேரங்களில் கடுமையும் இருக்கும். சில பேர் விஷயத்தில், சில பேர் திஹாமா மலை அளவுக்கு நன்மையோடு வந்திருப்பார். திஹாமாங்கிறது ஹிஜாஸில் இருக்கிற மலை, நன்மையோடு வருவார். ஆனால் அந்த நன்மைகளை பூரா அல்லாஹ் பரத்தப்பட்ட புழுதி போல ஆக்கிடுவான். பரத்தப்பட்ட புழுதியை போல ஆக்கிடுவான். இப்போ சஹாபாக்கள் திடுக்கிட்டு போய் கேட்பாங்க, யாரும் சொல்லதான் ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி. ஆமாம், ஏன் அல்லாஹ் அப்படி ஆக்குவான்னு சொன்னால் அவங்கள்ட்ட தக்வா இல்லை. காரணம், அவர்கள் சபையில் இருக்கும்போது குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. தனிமையில் போய்விட்டால் அல்லாஹ் ஹராமாக்கன அத்தனையும் கிழித்து எறிந்து விடுவார்கள். ஃபோன் இருக்கு இல்லையா, தனிமையில் எதை பார்க்குறானே தெரியாது. அல்லாஹ் அவ்வளோ பெரிய பாவம் ஃபோன். இல்லை, ஒரு காலத்தில் தனிமையில் உள்ள பாவங்கள் கூட அரிது, இன்னைக்கு தனிமை பாவங்கள் நிறைய. அப்போ இப்படி தக்வா தானே, அது தக்வா இல்லாதனால தானே அமல்கள் பூரா திஹாமா மலையை போல் எல்லாம் ஆக்கிடுவான்னு சொல்லி.
இறைச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் அப்படி நடக்க மாட்டான். பாவம் செய்வோம் நம்ம, சில பேர்கிட்ட அல்லாஹ் எப்படி நடப்பான், ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கொண்டு வரப்படும். அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்கள்ட்ட, அவருடைய பெரிய பாவத்தை பூரா மறைச்சிருங்க, சின்ன பாவத்தை பூரா முன்னால் கொண்டு வாங்கம்மா. அவருடைய சின்ன பாவம் பூரா கொண்டு வரப்படும். இப்போ எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டுவான், பாரு இந்தந்த நாளில் என்னென்ன செஞ்ச, இந்தந்த நாளில் என்னென்ன செஞ்ச. சரி, நம்ம கதை முடிஞ்சு, சின்ன பாவ கணக்கே இப்படி, நீ பெரிய பாவ கணக்குன்னா என்ன ஆகிறது? அல்லாஹ் சொல்வானா, அவனுடைய சின்ன பாவங்கள் ஒவ்வொன்றையும் நன்மையாக மாற்றிவிடுங்கள். இதுதான் யுகஃபிர். இதான் என்னங்க, எல்லாத்தையும் நன்மையாக மாத்திர அந்த அடியான் அல்லாஹ்ட்ட சொல்லுவான், யாரெல்லாம் எனக்கு இன்னும் நிறைய பாவம் லிஸ்ட் இருக்குதேம்மா. புரியுங்களா சொல்றது? பாவத்தை தானே நன்மையாக மாத்தினான். யாரெல்லாம் இன்னலி துனூபன், நிறைய பாவம் இருக்குதே இன்னும் அப்படின்னு சொல்லுவான். இப்படியும் எல்லாம் நடப்பான். சரிங்களா? அப்போ நம்ம தக்வா இருந்துச்சுன்னு சொன்னால் யுகஃபிர், சின்ன பாவம் பூரா நன்மையாக மாற்றிடுவான். யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், எல்லாத்தையும் நன்மையாக மாற்றிடுவான். சரிங்களா? தவற நன்மையாக மாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம். பரீட்சையில் ஒரு மாணவன் கேள்விகளுக்கு தவறான ஆன்சர் பண்ணியிருக்கிறான், பதில் எழுதியிருக்கிறான். தவறான பதில சரியான பதில ஆசிரியரை மாற்றிடுறது. அல்லாஹ் அப்படி தான் மாற்றுவான். தக்வா இருந்துச்சுன்னா யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி. 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது வயுஅலிம் லஹு அஜ்ரா, யார்கிட்ட தக்வா இருக்குதோ அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் தருவான். எத்தனை விஷயம் ஆச்சுங்க? 5 விஷயம். யஜஅல் லஹு மக்ரஜா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரங்கள் கொட்டும். 3வது என்ன? யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, எல்லா காரியத்தையும் லேசாக்குவான். 4வது பாவங்களை பூரா மன்னிச்சு நன்மையாக மாற்றுவான், மகத்தான கூலியை தருவான். 5 விஷயங்கள் இருக்கு. தக்வானா என்ன, அது நம்ம தெரியணுமா இல்லையா? தக்வாவுக்கு விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் இடத்துல கேட்டாங்க, மத்தக்வா, தக்வானா என்னன்னு சொல்லி. உபய் இப்னு கஅப் சொன்னாங்க, உமர் அவர்களே, நீங்கள் முற்கள் நிறைந்த பாதையிலே போனதுண்டான்னு கேட்டாங்க. ஆமாம், போயிருக்கிறேன். அப்படி முற்கள் நிறைந்த பாதையில் போனால் என்ன செய்வீங்க? எந்த முள்ளும் என்னுடைய உடம்பிலோ உடையிலோ குத்தி விடாமல் கவனமாக நடப்பேன்னு சொன்னாங்க. அதுதான் தக்வான்னு சொன்னாங்க. உலகம் பாவங்கிற முட்கள் நிறைந்த பகுதி. இந்த பாவம் நம்மளை எந்த வகையிலும் தீண்டி விடாமல் கவனமாக நடக்கிறதுக்கு பேர் தானேங்க தக்வா. இதை விட அழகா சொல்ல முடியுமா என்ன? அப்போ முள்ளும் கல்லுமா கிடக்குது, அதில் போகிறவன் கவனமாக எட்டுக்கள் எடுத்து வச்சு போகிறான் இல்லையா? இதுதான் தக்வான்னு சொன்னாங்க. தக்வானா திரைன்னு அர்த்தம். அடியான் தனக்கும் ரப்புக்கும் இடையில பாவங்களை விட்டு திரையை ஏற்படுத்தி கொள்வது தான் தக்வாங்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, தக்வானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. இப்போ அவங்க சொன்னாங்க, அல் ஹவுஃபு மினல் ஜலீல், கண்ணியமான அல்லாஹ்வை பயப்படுறது. வல் அமலு பித் தன்சீல், அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட குர்ஆனை கொண்டு அமல் செய்கிறது. ஒரு ரிதா பில் கலீல், அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறானோ கொஞ்சமோ அதிகமோ அதை பொருந்தி கொள்வது. ஒல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், மறுமை நாளுக்கு தயாராகிறது. இதுதான் தக்வா. சரிங்களா? தக்வானா என்ன சொன்னாங்க? அல் ஹவுஃபு மினல் ஜலீல், யாரை பயப்படணும்? அல்லாஹ்வை பயப்படணும். வல் அமலு பித் தன்சீல், அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனை கொண்டு அமல் செய்யணும். ஒரு ரிதா பில் கலீல், என்ன இருக்குது போதும், இதை பொருந்தி கொள்ளுங்க. ஒல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், மறுமைக்கு தயாராகிறது. இதுதான் தக்வா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, தக்வானா என்னன்னு சொல்லி. ரொம்ப அழகா விளக்கம் சொன்னாங்க. தக்வா அன் யுதாஅ ஃபலா யுஸா வ அன் யுஷ்கர ஃபலா யுக்ஃபர் வ அன் யுذ்கர ஃபலா யுன்ஸா. தக்வான்னு சொன்னா அன் யுதா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் மட்டும்தான் இருக்கணும். ஃபலா யுஸா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல் இருக்கக்கூடாது. கீழ்ப்படியணும். அல்லாஹ் சொல்லிட்டானா, அறிவு சிந்தனை எதையும் பேசக்கூடாது. அல்லாஹ் ரப்பு சொல்லிட்டான், அவ்வளோதான். யுதா, அதுக்கு கீழ்ப்படிதல் என்ற பேச்சை தவிர மாறு செய்தல் என்ற பேச்சே இடமில்லை. 2வது சொன்னாங்க, வை யுஷ்கர் ஃபலா யுக்ஃபர், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தணும், நன்றி கொள்வது கூடாது. எவ்வளவு நியாமத்துகள் கொஞ்சமாக நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் கம்மிங்கிறான் அல்லாஹ். கலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், எனக்கு நன்றி செலுத்துறவன் ரொம்ப கம்மின்னு சொல்லி. ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் ஒரு ஆள் துவா செஞ்சார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் குறைவான கூட்டத்திலே என்னை சேர்த்தருள். குறைவான
கூட்டத்தில் சேர்த்துருங்க. உமர்தான் கூட்டு கேட்டாங்க, இது என்னப்பா துவா வித்தியாசமாக இருக்குது, குறைவான கூட்டத்தில் சேர்த்தருள்வதா என்ன? அவர் சொன்னார், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்கள், நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் உலகத்தில் என்னதான் கம்மி தான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், கூட்டாளிகளாக இருக்கிற பங்காளிகளாக வியாபாரத்தில் சொத்தில் பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஒருவர் மற்றவருக்கு அநீதி தான் இழைக்கிறாங்க. பெரும்பாலும் ஒருத்தர் மற்றவங்களுக்கு அநீதி தான் இழைக்கிறாங்க, ஈமான் கொண்டு அமல் செய்பவர்களை தவிர. கலீலும் ஆகும், ஆனால் அவங்க கம்மி தான், அவங்க என்னதான் கம்மி தான். இப்படி எல்லாம் கம்மின்னு எங்கெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் சொன்னார். அப்போ நல்லவங்க உலகத்தில் கம்மி, அந்த கம்மியில் என்னையும் சேர்த்துரு. உமர் சொன்னாங்க, என்னை விட எல்லாருமே புத்திசாலியாக தான் இருக்கிறாங்க, என்னை விட குர்ஆனில் எவ்வளோ விளக்க முடியவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. எப்படி அவர் குர்ஆனை விளங்கியிருக்கிறார் பாருங்க. குர்ஆனை உள்வாங்கிறவன் தான் அப்படி துவா கேட்க முடியும், எல்லாரும் அப்படி கேட்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது என்ன சும்மா வாங்க, நமக்கு நாம் அனுபவிக்கிற அத்தனை தண்டனைகளும் அல்லாஹ்வுடைய உபகாரத்துக்கு நன்றி செலுத்தாததன் விளைவு தான். அதனால அல்ஹம்துலில்லாஹ் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதின் உச்சக்கட்டமான புகழ் என்னதான், அல்ஹம்துலில்லாஹ் தான். எல்லா நிலையும் அதனால தான் சொர்க்கத்தில் உள்ள போனதும் சொல்வதும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். சொர்க்கத்தில் உள்ள போனதுமே, சொர்க்கத்தில் ஒரு மஜ்லிஸ் முடிஞ்சாலும் வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதான் ஹம்து தான். அதனால எப்போதும் ஹம்து ஹம்து அல்ஹம்துலில்லாஹ், நின்னா நடந்தா உட்கார்ந்தா போனா பேசினா எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, மறந்துடாதீங்க. இதுதான் தக்வானா. மூணாவது என்ன, வஅயுத்கர ஃபலா யுன்ஸா, அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருக்கணும், மறக்கவே கூடாது. ஒரு சஹாபி கேட்டாங்க, சுருக்கமான உபதேசம் எனக்கு செய்யுங்கன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க, லா யஸாலு லிசானுக ரதீபன் பிதிக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரில் எப்போதும் பசுமையாக திளைத்திருக்கட்டும். நாங்கள் திக்ருடைய மஜ்லிஸ்களுடைய வரிசை என்னன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, மஜாலிசு கனீமத்து மஜாலிசு திக்ரில் ஜன்னத்துல் ஜன்னான்னு சொன்னாங்க. திக்ருடைய சபைகளுடைய பரிசு என்னன்னா சொர்க்கம் சொர்க்கம் சொன்னாங்க. இப்போ தக்வானா மூணாவது அம்சம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்வை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. காலையில் மாலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதாவும் அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். திக்ரு தான். ஒரு மஜ்லிஸில் சஹாபிகள் சொல்லுவாங்க, ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா அந்த மஜ்லிஸ் முடிகிறதுக்குள்ள ரப்பிக்ஃபிர்லி என்று 100 தடவையாவது சொல்லிடுவாங்க. என்ன அர்த்தங்க, ரப்பிக்ஃபிர்லி, அல்லாஹ் திக்ரு தான், சதாவும் திக்ரு தான். ராத்திரி படுக்கும்போது பெருமானார் ஓதியதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர், நம்ம அதெல்லாம் ஓதணுன்னா 1 மணி நேரம் ஆகும். 7 சூறா ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை கொண்டு ஆரம்பிக்கிற 7 சூறா, தஸ்பீஹை கொண்டு ஆரம்பிக்கிற 7 சூறா என்ன, சூரா பனி இஸ்ராயில், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, சரிங்களா, அதை ஓதுவாங்க. அப்புறம் சப்பஹ யுஸப்பிஹுன்னு ஆரம்பிக்கிற 6 சூறாக்களை ஓதுவாங்க. இன்னைக்கு கூட ஓதணுமா இல்லையா, யுஸப்பிஹு லில்லாஹ், சப்பஹ லில்லாஹ்னு வருதுல. அப்புறம் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, இந்த மாதிரி சூறாக்கள் மொத்தம் எத்தனைங்க, 7 சூறா, அதை ஓதுவாங்க. திக்ரு, குர்ஆன் பெரிய திக்ரு. இதெல்லாம படுக்கும்போது ஓத வேண்டிய துவாக்கள், அல்லாஹும் பிஸ்மிகா மூத்து வஹையா ஓதுவாங்க. இது எத்தனை திக்ரு. படுக்கும்போது வலது கன்னத்தில் இப்படி கையை வச்சுக்கிட்டு அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தபஅஸு இபாதக், எல்லாம் உன் தண்டனை விட்டும் காப்பாத்து என்று துவா ஓதுவாங்க. சரிங்களா. படுக்கும்போது எத்தனை துவாக்கள். படுக்கையில் சொல்லுவாங்க, அல்லாஹ் உன்னையே சார்ந்திருக்கிறேன், என் மீது கருணை காட்டுவாயாக, என் உயிரை கைப்பற்றி கொண்டால் என் மீது கருணை காட்டு, தூங்கி உலகத்தில் நான் மறுபடியும் என் உயிர் அனுப்பப்பட்டால், என் உயிர் எனக்கு அனுப்பப்பட்டால் எனக்கு உதவி செய். எத்தனை துவாக்கள் ஹதீஸில் வருது. காலையில் எஞ்சா ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா ஓதுவாங்க. எத்தனை துவாக்கள், அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் என்ன, எப்போதும் திக்ரு தான் தக்வா. அப்போ இப்னு மஸ்ஊத் 3 விஷயம் சொன்னாங்க. தக்வான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் தான் இருக்கணும், மாறு செய்தல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் இருக்கணும், அல்லாஹ்வை நன்றி கொள்ளுதல் கூடாது. அல்லாஹ்வை நினைக்கணும், மறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தக்வாவுக்கு சஹாபா பெருமக்கள் சொன்ன விளக்கங்கள். இந்த தக்வாவை கடைபிடிச்சா வாழ்க்கையில் எத்தனை விஷயங்க, 5 விஷயம் நமக்கு. அப்போ எல்லா நிலைகளிலும் கஷ்டம் 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 நம்ம சொல்கிறோமே தவிர நம்ம தவறை பற்றி பேசவே மாட்டிருக்கணும். நாம் தீர்வுகள் நினைக்கிறோம், அரசியல் தீர்வுகள் எல்லாம் தற்காலிகமானது தான். நாட்டில் மாற்றமே வந்துட்டா கூட முஸ்லீம்களுடைய எல்லா கஷ்டமும் சரியாக போயிடுமா என்ன? தேர்தலே மாறப்போகுதுன்னு வைங்களேன்,
மாறட்டும், அல்லாஹ் அப்படியே ஆக்கட்டும், என்ன எல்லா கஷ்டமும் சரியாயிடுமா? இல்லை, கிடையாது. என்னதான் இருந்தாலும் காஃபிர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகள் தான். அணி மாறுவதால பிரச்சனை எல்லாம் முடியாது, கொஞ்சம் பிரச்சனை கம்மியாகும், அவ்வளோதான். புரியுங்களா? அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்லையே தவிர எல்லா பிரச்சனையும் தீராது. அப்போ பிரச்சனை தீர்வு என்பது தேர்தலில் ஆட்சி மாற்றம் வந்தால் தீந்துரும், இன்னார் வந்தால் தீந்துரும் என்ற நம்பிக்கை கூட முதல்ல தவறு. நம்மிடத்தில் தக்வாங்கிற இந்த பண்பு வந்து விட்டால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தீர்வு அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு தந்துடுறான். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தக்வாவை கடைபிடிக்கணும், அல்லாஹ்வை அஞ்சி வாழணும், அல்லாஹ் ஹராமாக்கினதை நாங்கள் கைவிடணும். நம்ம ஏத்திகாஃபுக்கு பிறகு இந்த தக்வாங்கிற அமலை எடுத்துக்கிட்டா நிறைய நஃபில் செய்யணும்னு தேவையில்லை, நீங்களுடைய ஃபர்தான அமல்கள் இருந்தாலே போதும். பெருமானார் இடத்துல கேட்கப்பட்டது, நிறைய வணக்கத்தில் ஈடுபடுகிறார் ஒருவர், ஆனால் அவர்கிட்ட பேணுதல் இல்லை. தக்வானா என்ன? பேணுதல் தான். ஒருத்தர் கொஞ்சமாக அமல் செய்கிறார், ஆனால் பேணுதலாக இருக்கிறார். இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்க? சொன்னாங்க, பேணுதலுக்கு நிகராக எந்த அமலும் கிடையாதுன்ட்டான். இப்போ பேணுதலான வாழ்க்கைக்கு பேர் தக்வா. அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிற தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு தரட்டும். எனவே தான் தக்வா அல்லாஹ்வுடைய வசியத். தக்வா யாருடைய வசியத்துங்க? அல்லாஹ்வுடைய. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலகத் வஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் வசியத்து செஞ்சான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். தக்வா பெருமானாருடைய வசியத். இர்பாத் இப்னு சாரியா சொன்னாங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசங்களால் எங்களுடைய உள்ளங்கள் நடுங்கியது, எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சொரிந்தது. அந்த உபதேசம் பெருமானார் விடைபெறுகிற போது செய்கிற உபதேசத்தை போல் இருந்தது, கடைசியாக செய்கிறாங்கன்னு சொல்லி. அந்த உபதேசத்தில் பெருமானார் சொன்ன முதல் வார்த்தை, உஸீக்கும் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுமாறு உங்களை வசியத்து செய்கிறேன். அப்ப தக்வா அல்லாஹ்வுடைய வசியத். அதனால தான் எல்லா ஹுத்பாக்களிலுமே ஜும்மாவுடைய ஹுத்பாவில் ஹத்தீப் வந்து என்ன சொல்லணும் தெரியுமா? அல்லாஹ் புகழ்ந்துட்டு உஸீக்கும் வனஃஸீ பித்தக்வல்லாஹ், என்னையும் உங்களையும் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுமாறு வசியத்து செய்கிறேன். சில இமாம்கள்கிட்ட இந்த வசியத்துங்கிறது ஹுத்பாவில் கண்டிப்பாக ஷர்த்து, இல்லைன்னா ஹுத்பா கூடாது. ஷாஃபி மதுஹபில் ஹுத்பாவில் 5 ஷர்த்து இருக்குது. இந்த 5ம் பெறப்பட்டாதான் சும்மா ஹுத்பா கூடும். அல்லாஹ் புகழணும், சரிங்களா? பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லணும், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்னு வசியத்து செய்யணும். ஜும்மாவில் கவனிக்கிறீங்களா இல்லையா? உஸீக்கும் வனஃஸீ பித்தக்வல்லாஹ். அதை நம்ம தூங்கிக்கிட்டே கேட்குறோம், என்னமோ ஒன்று ராகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி, சாதாரண விஷயமா சொல்கிறாங்க. அல்லாஹ்வை அஞ்சுங்க, அந்த வார்த்தைக்கு கூட மதிப்பு இல்லாமல் போச்சு. அதை நம்ம கேட்கறது கூட அலட்சியமாக கேட்குறோம், என்னமோன்னு சொல்கிறார். சரிங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் அது, நம்ம அதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோமா அருமையானவர்களே? அப்போ தக்வாங்கிறது வசியத்துல்லா, வசியத்து ரசூலில்லா. தக்வா என்பது நல்லோர்களுடைய வசியத். நல்லோர்கள் எல்லாம் இறக்கும் நேரத்தில் தன் குடும்பத்தாரை அழைத்து சொத்து பத்துகள் விஷயத்தில் வசியத்து செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வை பயந்துக்குங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கும்போது மகன் இப்னு உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே யா புனை அனித்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்க. இது நல்லோர்களுடைய வசியத். எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தினா நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கிறான். வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.